ஏப்பா கபாலி, மாமி காதுல பூ வைக்க சொன்னாங்க. ஆனா என்ன பூன்னு விசாரிச்சியா? கபாலி, பொரியலுக்கு 2 வாழைப்பூ வாங்கி வச்சிருந்தேன். எங்க அது? பாவி, பொரியலுக்கு வாங்கி வச்சிருந்த வாழைப்பூவை காதை எடுத்து விட்டுட்டியா? கரெக்டுப்பா. வேண்டாம் ராசப்பா, ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் விமானம் போல் இருக்கிறாய். அப்படியே போய் இறங்கிட்டுமா? அடே, முதல்ல அதை கழட்டுடா. அட விடுங்கம்மா, இன்னைக்கு கத்திரிக்காய் சாப்பாடு வைங்களா? ஏண்டா, நீங்க என்ன ஊருக்கு அடங்கவே மாட்டலா? இவங்கெல்லாம் யாரு? பேன் பாத்துக்கிறது தாளத்தோட தந்தையார். பேனை நோண்டி நோண்டி எடுக்கிறாங்களே, அவங்க தாளத்தோட தாயார். ஐயா, கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? நமஸ்காரம் பண்ணுங்க. தவுளு. தாளத்தோட சம்சாரம் வந்துச்சு. அடக்கமுங்க. இது தாளத்தோட பீத்த பொண்ணு, இது மூத்த பொண்ணு. என்று சொல்றாரு. இன்னும் வீட்டுல வேற யாராவது இருக்காங்களான்னு அடக்கமா கேக்குறாராம். அம்மா, ஐயா, இன்னும் வீட்டுல யாராவது சந்து பொந்து இண்டி எடுக்க இருந்தா வந்து நமஸ்காரம் வாங்கிக்கங்க. அப்புறம் கபாலி மரியாதை கொடுக்கலன்னு வருத்தப்பட்டுக்காதீங்க. கபாலி, இதுக்கெல்லாம் தாளத்தோட வாரிசுங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம கப்புன்னு காலில் விழுந்துரும். அப்புறம் அதுக்கு வேற பொல்லா போந்துரு. யாரது? கபாலி, என்னப்பா இது? புட்டு புடிச்சுக்க கால எல்லாம் விழுந்துகிட்டு இருக்க. காலில் விழுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பெரியவங்க என்ன சின்னவங்க என்ன, அதனாலதான் எல்லாரு காலையும் விழுந்துட்டேன். என்னப்பா இது? ஆவுன்னா கைய வாங்குற, இல்ல கால விழுற. இப்ப எதுக்கா கால விழுந்த? மிருதங்கம் கத்துக்கணும். மிருதங்கம் கத்துக்கவா? நீ முட்டிய வாங்க முடியும். மிருதங்கிறது வேற விஷயம்ப்பா. அது விரலால பண்ண வேண்டிய ஜாலங்கள். பிறக்கும் போதே நான் முட்டி தூக்கிட்டா பிறந்தேன். எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க கத்துக்கிட்டேன். நீங்க மனசு வச்சா என் விரலையும் வித்த வருங்க. பச்சை புள்ள மாதிரி பேசுறாங்க. கபாலி முகத்துல தெரியுது மிருதங்க ஞானம் வந்துருச்சு. நீ சும்மா இருப்பா. நீ மிருதங்கம் கத்துக்கிறதுல உறுதியா இருக்கியா? கபாலி, என்ன நீ குடும்பத்தில் இருக்கிற எல்லார் காலையும் வரிசையா கப்பு கப்புன்னு விழுந்த? கத்து கொடுக்கிற மெயின் குரு இவரு காலில விழுப்பா.